ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 8. வேப்பமரத்தடியும் பாதுகை நிறுவுதலும். ஸ்ரீ அக்கல்கோட் மகானின் சிஷ்யர் கிருஷ்ணன் அலி பேக்கர் அவர் படத்திற்கு தினமும் பூஜை செய்து வந்தார். ஒரு தடவை அவர் அக்கல்கோட் ஷோலாபூர் ஜில்லா சென்று மகானின் பாதங்களை தரிசித்து வணங்கி வர விரும்பினார். ஆனால் அதன் முன்பே அக்கல்கோட் மகான் அவர் கனவில் தோன்றி தான் சீரடியில் வசிப்பதாகவும் அங்கு சென்று வழிபடுமாறும் சொன்னார். ஆகையால் அவர் தன் திட்டத்தை மாற்றி சீரடி சென்று பாபாவை வணங்கினார். 6 மாதங்கள் சீரடியில் ஆனந்தமாக கழித்தார். தம் கனவில் நினைவில் பாதுகை செய்வித்தார். 1934 ஆவணி மாதம் நல்ல நாள் பார்த்து வேப்ப மரத்தடியில் பாதுகைகளை நிறுவினார். தாதா கலேல்ஹர் மற்றும் உபாசனி மகானும் விதிமுறைகளுடன் பாதுகைகளை நிறுவினர். ஒரு தக்ஷின் பிராமணனை பூஜாரியாக நியமித்தனர். பூஜை விதிமுறைகளை கவனிக்கும் பொறுப்பு பக்தர் சகுன்மேரு என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பம்பாய் தானாவை சேர்ந்த ஸ்ரீ பி.வி. தேவ் பாபாவின் பரம பக்தர் ஆவார். அவர் சகுன மேரு நாயக் மற்றும் கோவிந்த் கமலாகர் தீக்ஷியிடம் பாதுகை ஸ்தாபனை பற்றி கேட்டறிந்தார். பாதுகைகளின் வர்ணனை ஸ்ரீ சாயி லீலாவின் 11ஆம் பாகத்தின் 25வது பக்கத்தில் முதலில் வெளியிடப்பட்டுள்ளது. அது பின் வருமாறு: 1912 பம்பாய் டாக்டர் ராமரஸ் கோடாரே பாபாவின் தரிசனத்துக்காக சீரடி வந்திருந்தார். அவர் கம்பவுண்டரும் ஒரு நண்பன் கிருஷ்ணா அலிபேக்கர் என்பவருடன் அவருடன் இருந்தனர். கம்பவுண்டர் மற்றும் கிருஷ்ணாவிற்கும் சகுன்மேரு மற்றும் ஜி.கே. தீக்ஷித்துடன் ஆழ்ந்த நட்பு ஏற்பட்டது. மற்ற விஷயங்களை பற்றி விவாதிக்கும் போது அவர்களுக்கு சீரடி பாபாவின் முதல் வருகையின் நினைவு சின்னமாக ஏன் வேப்பமரத்தின் கீழ் பாதுகைகளை நிறுவக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. பாதுகைகள் செய்வதை பற்றி சர்ச்சை எழுந்தபோது கிருஷ்ணாவின் நண்பர் கம்பவுண்டர், இந்த விஷயம் என் அதிகாரி கோட்டாரேக்கு தெரிந்தால் அதற்கான அழகான பாதுகைகளை செய்து கொடுப்பார் என்றார். இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர். டாக்டர் கொட்டேரேக்கு இதே பற்றி செய்தி அனுப்பினர். அவர் சீரடி வந்து பாதுகைகளுக்கு வடிவமைப்பு எடுத்துக்கொண்டு உபாசனி மகானை கண்டோபா கோவிலில் சந்தித்தார். உபாசனி மகான் அதில் பல மாற்றங்களை செய்து அதில் தாமரை போன்ற அமைப்புகளை செய்து அதன் கீழ் ஒரு கவிதையும் எழுதினார். அது வேப்ப மரத்தின் மகிமையும் பாபாவின் யோக சக்தியையும் விளக்குவதாகவும் இருந்தது. சதா நிம்பசுருஷ்ய மூலாதி வாசா ஸ்ரீ தாஸ்திராவினம் திக்தமய பிரியதம் தரும் கல்பவரு கஷாஹிதம் சாதாயதன் தமாஸ்வீரம் சத்குரும் சாயிநாதம். உபாசனி மகானின் எண்ணங்களை எல்லோரும் வரவேற்றனர். அதை அவர்கள் உருவகப்படுத்தினார்கள். பாதுகைகள் பாம்பேயில் தயார் செய்யப்பட்டு கம்பவுண்டர் மூலமாக சீரடி கொண்டு வரப்பட்டன. பாபாவின் ஆணைப்படி ஆவணி மாதம் பௌர்ணமியில் அவை நிறுவப்பட்டன. அன்று காலை 11 மணிக்கு ஜி.கே. தீக்ஷித் பாதுகைகளை தலையில் வைத்து கொண்டு கண்டோபா கோவிலில் இருந்து ஊர்வலமாக துவாரகமாய்க்கு கொண்டு வந்தார். பாபா பாதுகைகளை தொட்டு, இவை கடவுளுடைய பாதங்கள் ஆகும், இவற்றை வேப்பமரத்தின் அடியில் அமைத்து விடுங்கள் என்றார். அதற்கு ஒரு நாள் முன்பு பம்பாயிலிருந்து ஒரு பாரசீக பக்தர் பாஸ்தாலேட் என்பவர் 25 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பினார். பாபா அந்த ரூபாயை பாதுகை நிறுவ கொடுத்துவிட்டார். நிறுவியதில் ரூபாய் 100 செலவாகியது. அதில் ரூபாய் 75 சந்தா மூலம் சேர்க்கப்பட்டது. முதல் 5 வருடங்களுக்கு டாக்டர் கொடாரே என்பவர் தினமும் விளக்கு ஏற்றுவதற்காக 2 ரூபாய் மாதம் அனுப்பி வைத்தார். பாதுகைகளின் 4 புறமும் வேலி அமைக்க இரும்பு கம்பிகளும் கூரை போடவும் தேவையான 7 ரூபாய் 8 அணா சகுன்மேரு நாயக் கொடுத்தார். இப்போது ஜர்வாடி நானா பூஷாரி பூஜை செய்கிறார். சகுன்மேரு நாயக் நெய்வேத்தியம் அர்ப்பணம் செய்கிறார் மற்றும் மாலைகளில் தீபம் ஏற்றுகிறார். பாய் கிருஷ்ணா முதலில் அக்கல்கோட் சுவாமியின் சிஷ்யராக இருந்தார். அக்கல்கோட் போகும் வழியில் 1934 பாதுகை நிறுவும் போது ஷீரடி வந்தார். அதை தரிசித்த பிறகு அவர் பாபாவிடம் அக்கல்கோட் செல்ல அனுமதி கேட்டபோது பாபா அவரிடம், அக்கல்கோட்டில் என்ன இருக்கிறது? அங்கு ஏன் வீணாக போகிறாய்? அங்கிருக்கும் மகான் நான் இங்கதான் இருக்கிறார் என்றார். அதை கேட்ட கிருஷ்ணா அக்கல்கோட் செல்லும் எண்ணத்தை கைவிட்டு விட்டார். பாதுகைகள் நிறுவப்பட்டதும் அவர் அடிக்கடி சீரடி வந்தார். ஸ்ரீ பி.வி. தேவ் இவ்விஷயம் ஹேமத் பந்திற்கு தெரியாது என்று எழுதியிருக்கிறார். இல்லையேல் இதை பற்றியும் அவர் ஷாயி சச்சரிதத்தில் எழுதியிருப்பார்.
மொஹிதீன் தம்போலியுடன் மல்யுத்தம். சீரடியில் மொஹிதீன் தம்போலி என்று ஒரு பயில்வான் இருந்தார். பாபாவிற்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவருடன் விவாதம் ஏற்பட்டது. அதனால் இருவருக்கும் மல்யுத்தம் ஏற்பட்டு அதில் பாபா தோற்றுவிட்டார். இதன் பிறகு பாபாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அவர் அங்கி அணிந்தார், கோவணம் அணிந்தார், தலையில் ஒரு துணியை கட்டிக்கொண்டார். உட்காரவும் படுத்துக்கொள்ளவும் கோணித்துண்டை உபயோகித்தார். கிழிந்த துணிகளை உடுத்து கொண்ட போதிலும் அவர் மிகவும் நிறைவுடன் காணப்பட்டார். அவர் எப்பொழுதும் வறுமையே செல்வம், செல்வத்தில் 1000 குறை, ஏழைகளுக்கு துணை அல்லாஹ் என்று கூறிக்கொண்டே இருப்பார். ஸ்ரீ சாய்பாபா யாரையும் சந்தித்ததும் இல்லை, யாருடனும் உரையாடியதும் இல்லை. கேள்வி கேட்டால் மட்டும் பதில் கூறுவார். காலை வேல மரத்தடியில் அமர்ந்திருப்பார். எப்பொழுதாவது ஏதாவது நதிக்கரையில் ஒரு பபுல் மரத்தடியில் உட்கார்ந்திருப்பார். மாலையில் தம் மனம் போல் காற்று வாங்க போவார். நீம் காவுங்கள் பெரும்பாலும் பாலா சாஹேப் டேங்கலியின் வீட்டிற்கு போவார். பாபா அவரை மிகவும் நேசித்தார். அவருடைய தம்பி நானா சாஹிப் 2வது மனம் செய்தும் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பாலா சாஹிப் நானா சாஹிப்பை பாபாவை தரிசிக்க சீரடி அனுப்பி வைத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு பாபாவின் ஆசையால் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அப்பொழுதிலிருந்து பாபாவை காண வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அவர் புகழ் வெகு தூரம் பரவிவிட்டது. அகமத் நகரிலும் அவர் கீர்த்தி பரவியது. அப்பொழுதுதான் நானா சாஹிப் சாந்தோர்கள், கேஷவ் சிதம்பர் மற்றும் பல பக்தர்கள் சீரடி வர ஆரம்பித்தனர். காலை முழுவதும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பார். இரவு பாழடைந்த மசூதியில் உறங்குவார். பாபாவிடத்தில் சிலம், புகையிலை, ஒரு டம்ளர், ஒரு நீளமான அங்கி, தலையில் சுற்றி கொள்ள ஒரு துணி மற்றும் ஒரு கைத்தடி இருந்தது. கைத்தடியை அவர் எப்பொழுதும் தன்னுடனேயே வைத்துக்கொள்வார். தலையில் துணியை அணிந்திருப்பதை பார்த்தால் அது காது மேலாக முதுகில் விழுந்து ஒரு கொண்டையை போலிருக்கும். அவர் காலணி அணிய மாட்டார். ஒரு கோவணம் அணிந்திருப்பார். குளிர்காலத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்து தூணியில் அக்னி குளிர் காய்வார். அவர் தூணியில் சிராய்களை போடுவது வழக்கம். அதேபோல் அவர் தூணியில் தமது சுகம், ஆசைகள் மற்றும் எல்லாவித இந்திரிய சம்பந்தமான எண்ணங்களையும் அதில் போடுவதாக ஐதீகம். அவர் எப்பொழுதும் அல்லாஹ் மாலிக் என்று கூறிக்கொண்டிருப்பார். அவர் இருந்த மசூதியில் 2 அறைகளுக்கு சமமான இடம் இருந்தது. அங்குதான் பக்தர்கள் வந்து அவரை தரிசிப்பார்கள். 1912க்கு பிறகு சிறிது மாற்றம் ஏற்பட்டது. பழைய மசூதி புதுப்பிக்கப்பட்டது. ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. மசூதியில் தங்க ஆரம்பிக்கும் முன் பாபா அதிக நாள் தஹியாவில், இஸ்லாமிய தங்குமிடம், இருந்தார். அவர் காலில் சலங்கை கட்டி அன்பில் தன்னை மறந்து ஆடுவார், பாடுவார். தண்ணீர் எண்ணெயாக மாறியது. பாபா வெளிச்சத்தை மிகவும் விரும்பினார். மாலையில் அவர் கடைக்காரர்களிடம் எண்ணெய் யாசித்து வாங்கி விளக்குகள் ஏற்றி மசூதியை அலங்கரிப்பார். சில நாட்கள் வரை இது முறையாக நடந்து வந்தது. கடைக்காரர்களுக்கு கோபம் வந்து திடீரென்று அவர்கள் ஒருமுகமாக எண்ணெய் கொடுப்பதில்லை என்று நிச்சயித்தனர். பாபா எண்ணெய் வாங்க போன போது எல்லோரும் கைவிரித்தனர். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் பாபா மசூதி வந்து விளக்குகளில் உலர்ந்த திரிகளை போட்டார். கடைக்காரர்கள் அவர்களுடைய செயலை கவனத்துடன் பார்த்தனர். பாபா டம்ளர் எடுத்தார். அதில் சிறிதளவே எண்ணெய் இருந்தது. அதில் தண்ணீர் கலந்து அதை குடித்துவிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த தண்ணீரை ஒரு தகர பாத்திரத்தில் உமிழ்ந்து விட்டார். அந்த தண்ணீரை விளக்குகளில் விட்டு ஏற்றினார். அதை பார்த்து கொண்டிருந்த கடைக்காரர்கள் விளக்குகள் முன்மாதிரியே இரவு முழுவதும் எரிவதை பார்த்து வியந்தனர். அவர்களுக்கு பச்சாதாபம் ஏற்பட்டது. பாபாவிடம் மன்னிப்பு கேட்டனர். பாபாவும் அவர்களை மன்னித்து நல்வழியை கடைபிடிக்குமாறு கூறினார். போலி குரு ஜோஹர் அலி. மொஹிதீனுடன் குஸ்தியிட்டு 5 வருடங்களுக்கு பிறகு ஜோஹர் அலி என்ற ஒரு பக்ரி தம் சிஷ்யர்களுடன் ராகாதா வந்தார். அவர் வீரபத்ர கோவிலில் அருகில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். பக்ரி படித்தவராக இருந்தார். குரான் அவருக்கு மனப்பாடமாக இருந்தது. அவர் குரல் இனிமையாக இருந்தது. கிராம மக்கள் பலர் பக்தியுடன் அவரிடம் வர ஆரம்பித்தனர். அவருக்குரிய மரியாதையை செலுத்தினர். மக்களிடம் பண உதவி
பெற்று அவர் வீரபத்திரர் கோவிலில் அருகில் ஒரு மசூதியை கட்ட நினைத்தார். அதனால் சர்ச்சை எழுந்தது. அதனால் ஜௌஹர் அலி ரஹாதாவை விட்டு சீரடி வந்தார். அங்கு பாபாவுடன் மசூதியில் தங்க ஆரம்பித்தார். அவர் தமது இனிய குரலினால் மக்களை கவர்ந்தார். அவர் பாபாவையும் தன் சிஷ்யர் என்று கூறினார். பாபாவும் அதை மறுக்காமல் அவருடைய சிஷ்யனாகவே நடந்து கொண்டார். பாபா அவரை என்றுமே தரக்குறைவாக நடத்தினதில்லை. முழு மனதுடன் கடமைகளை செய்து வந்தார். அவருக்கு பலவிதமான சேவைகள் செய்து வந்தார். அவர்கள் இருவரும் அடிக்கடி சீரடி வந்தனர். ஆனால் பெரும்பாலும் ரஹாதாவிலேயே தங்கினர். பாபாவின் பக்தர்களுக்கு அவர் ரஹாதாவில் தங்குவது பிடிக்கவில்லை. ஆதலால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை அழைத்து வர ரஹாதாவிற்கு சென்றனர். அங்கு மசூதியின் அருகில் பாபாவை சந்தித்தனர். தாங்கள் வந்த காரணத்தை கூறினர். பாபா அவர்களிடம் பக்ரி வருவதற்கு முன்னால் சீரடி சென்று விடுமாறு கூறினார். இம்மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே பக்ரி வந்து விட்டார். தம் சிஷ்யனை அழைத்து போக வந்தவர்களிடம் கோபம் கொண்டனர். சிறிது நேர சர்ச்சைக்கு பிறகு ஒரு முடிவு ஏற்பட்டது. பக்ரியும் பாபாவும் சீரடியில் வந்து தங்கினர். சில நாட்களுக்கு பிறகு தேவிதாஸ் குருவை சோதித்தார். அவரிடம் சிறிது குறை தெரிந்தது. சாந்த் பட்டேலின் மைத்துனர் பையனின் கல்யாண வீட்டாருடன் சீரடி வருவதற்கு 12 வருடம் முன் தேவிதாஸ் சுமார் 10-12 வயதில் சீரடிக்கு வந்திருந்தார். அவர் அங்கு அனுமான் கோவிலில் தங்கினார். தேவிதாஸ் ஆரோக்கியம், அழகு, புத்திசாலித்தனம் உடையவராக இருந்தார். அவர் தியாக மூர்த்தியாகவும் ஞானியாகவும் இருந்தார். மக்கள் ஜௌஹர் அலியை அவர் முன் கொண்டு வந்தனர். சர்ச்சையில் ஜௌஹர் அலி தோற்றுவிட்டார். அதனால் சீரடியை விட்டு வைசாபூர் ஓடிவிட்டார். அவர் பல வருடங்களுக்கு பிறகு சீரடி வந்து பாபாவின் காலடியில் வணங்கி தாம் குரு, பாபா சிஷ்யன் என்ற பிரமை அவரை விட்டு அகன்று விட்டதாக கூறினார்.